நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, துரோகத்தின் மறுபெயர் ராகுல் காந்தியா? விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு மாபெரும் துரோகத்தை செய்துள்ளதா? இந்த மாபெரும் துரோகத்தில் திருமா, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு பங்குண்டா? ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பது கட்சிகளின் உரிமையா அல்லது கூட்டணி கட்சியினருக்கு செய்யும் துரோகமா? விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பது ஜனநாயக சட்டப்படி சரியா அல்லது ஓட்டு போட்ட மக்களுக்கு கட்சிகள் செய்யக்கூடிய துரோகமா என்பதையெல்லாம் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நண்பர்கள். இதில் நாம் கொஞ்சம் கூர்மையாக கவனித்தோம்னா, இவங்க இந்த கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, இவங்க விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறது பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் துரோகம் கிடையாது இருக்குது. அதே சமயம் இன்னொன்று கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மதவெறி கட்சியாக இருக்கிற பிஜேபிக்கு காங்கிரஸ் போய் என்னென்னா ஜனநாயகத்தை நம்பக்கூடியது, இந்திய சட்டப்படி இந்திய ஜனநாயகத்தின்படி இந்தியாவை நடத்தணும், வழி நடத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சி போய் ஆதரவு கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. அப்போ கொள்கை ரீதியாக வேறுபாடு இல்லை அப்படின்னா நாம் என்ன செய்யலாம், ஆதரவு கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. விஜய் கட்சியான அந்த தாவேக்காக்கும் மற்ற காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை இவங்களுக்கும் கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடு இருக்கான்னா இல்லை. விஜய் என்ன சொல்கிறாரு, கொள்கை எதிரி பாஜக தான் அப்படிங்கிறாரு. அதே சமயம் அரசியல் எதிரி, நிர்வாக ரீதியாக, நடைமுறை ரீதியாக உள்ள எதிரி திமுக அப்படின்னாரு. அதில் அவர் இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக இருக்கிறாரு. அதனால் நாம் ஆதரவு கொடுத்தா அது துரோகம் கிடையாது. இதை நாம் நல்லா விளங்கிக்கணும். ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் காங்கிரஸு, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதனால் ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னா, இவர் பொறுத்த வரைக்கும் விஜய் அதிமுகட்ட போய் ஆதரவு கேட்டார் அப்படின்னா அவங்க ஆதரவு கொடுத்தா அவங்க பிஜேபி கூட்டணியில் இருப்பாங்க. இதற்கப்புறம் அமித்ஷா, மோடி இவர்களுடைய பிடிக்குள்ளர போய் இவர் என்ன செய்வார், மதவெறிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதெல்லாம் நம்ம தடுக்கணும். தமிழ்நாட்டில் மதவெறி இருக்கக்கூடாது. ஜனநாயக முறைப்படி ஆட்சி செய்யணும், அதற்கு நாம் துணையாக இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நினச்சி ஆதரவு கொடுத்தாங்கன்னா சரிதான். ஆனால் இவங்க